கைத்தடி போற்றுகின்றேனே. பல பாரத் மாதா கி, பல பாரத் மாதா கி. ஓம் காளி, ஜெய் காளி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். வங்கதேச இந்துக்களை, வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பில்ல, பாதுகாப்பில்ல. இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பில்ல. மாணவர் போராட்டம் என்ற பெயரில் மதவெறியாட்டம் நடக்குது. மாணவர் போராட்டம் என்ற பெயரில் மதவெறியாட்டம் நடக்குது. இந்துக்கள் உடைமைகள் நசுக்கப்படுது, இடிக்கப்படுது, இடிக்கப்படுது, இடிக்கப்படுது. இந்து மத கோவில்கள் இடிக்கப்படுது, இடிக்கப்படுது, எரிக்கப்படுது, எரிக்கப்படுது. குரல் கொடுக்கும் கூட்டமே, குரல் கொடுக்கும் கூட்டமே, குரல் கொடுக்கும் கூட்டமே, குரல் கொடுக்கும் கூட்டமே. இந்து மக்கள் தாக்கப்பட்டால், இந்து மக்கள் தாக்கப்பட்டால், இந்து மக்கள் தாக்கப்பட்டால், இந்து மக்கள் தாக்கப்பட்டால் எடுக்கிறீங்க ஓட்டமே, எடுக்கிறீங்க ஓட்டமே. தூண்டி விடுது, தூண்டி விடுது, தூண்டி விடுது, தூண்டி விடுது, தூண்டி விடுது. சீனா நாடு தூண்டி விடுது, சீனா நாடு தூண்டி விடுது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். வங்கதேச இந்துக்களுக்கு, வங்கதேச இந்துக்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தெரியுதா குடியுரிமை சட்டத்தின், குடியுரிமை சட்டத்தின் அடிமை இப்போ புரியுதா, அடிமை இப்போ புரியுதா, அடிமை இப்போ புரியுதா, அடிமை இப்போ புரியுதா. பாதுகாப்பு வேண்டும், 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 பாதுகாப்பு வேண்டும். வங்கதேச இந்துக்களுக்கு, வங்கதேச இந்துக்களுக்கு, வங்கதேச இந்துக்களுக்கு, வங்கதேச இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். மத்திய அரசு, 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 மத்திய அரசு. அகதியாய் வரும் இந்துக்களை, அகதியாய் வரும் இந்துக்களை அனுமதி, 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 அனுமதி. பாரத தேசத்தில் அனுமதி, பாரத தேசத்தில் அனுமதி. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு. குரல் கொடுக்கும், குரல் கொடுக்கும் சத்தியம் அகண்ட இந்துஸ்தானம், அகண்ட இந்துஸ்தானம். நிச்சயம், 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 நிச்சயம். மதவெறிக்கு முடிவு கட்டி, மதவெறிக்கு முடிவு கட்டி இந்துக்களை காத்திடுவோம், இந்துக்களை காத்திடுவோம். பாரத் மாதா கி. ஸ்ரீராம் சேராம். இந்த அருமையான இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கின்ற நமது சகோதர சகோதரிகள் மற்றும் இங்கு இந்து சிங்கங்களாக வந்திருக்கின்ற நமது ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த வரவேற்பு கொடுத்து கொண்டு, அதாவது இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு இந்த உலகத்திலே நாதி இல்லை, இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே நாதி இல்லை. அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57 நாடுகள் வரான். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நூற்றுக்கணக்கான நாடுகள் கொடிகடிச்சிட்டு போறான். ஆனா பக்கத்து நாட்டுல பங்களாதேஷ்ல நமது இந்துக்கள் இப்ப கொஞ்ச நாளா மாணவர்கள் போராட்டங்கிற பேர்ல கடுமையான பாதிப்புக்குட்பட்டு அங்க குழந்தைகள் தாக்கப்பட்டிருக்காங்க, பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு, மற்றும் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குது, இந்துக்கள் வீடு இடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வீடு தீக்கிரையாக்கப்பட்டு அங்க குடியிருக்கிறது கூட இல்லாம அகதிகளா இந்துக்கள் அங்கே பங்களாதேஷில் தாக்கப்பட வேண்டும். திரும்பவும் இந்துக்கள் அங்கே வாழ்வதற்கு உரிமைகள் வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்து அகதிகளாக வருகின்ற நமது இந்துக்கள் இங்கே பாதுகாக்க, நமது இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டுவது மட்டுமில்லாமல் இந்துக்கள் அமைதியாக வாழும் இந்தியாவை போல்
அதாவது முஸ்லிம்கள் இங்க எப்படி ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிகாரமாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமது இந்தியாவுல. அதே மாதிரி இந்துக்கள் எந்த நாட்டிலையுமே ஒரு சிறப்பா வாழ முடியல. காரணம், எல்லா நாட்டிலையும் மதவெறி கும்பல் இந்த இந்துக்களை தாக்குகின்றன. அதுபோல் இல்லாமல் தாக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இந்த பேச்சுக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம், வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பு கோரி ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை, இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, மறுக்கப்படுது இந்துக்கள் உடைமைகள் மறுக்கப்படுது, எரிக்கப்படுது பகவத்கீதை எரிக்கப்படுது, வங்கதேச கலவரத்தை தூண்டி விடுது, சீனா நாடு தூண்டி விடுது, வங்கதேச கலவரத்தை சீனா நாடு தூண்டி விடுது, நீதி வேண்டும் வங்கதேச இந்துக்களுக்கு வேண்டும் நீதி வேண்டும். அடுத்ததாக கண்டன உரையாற்ற ஓம் காலே ஓம் காலே அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சுதந்திர போராட்டத்துல வெள்ளைக்காரனை எதிர்த்து, இந்த நாட்டை அடிமையா வச்சிருந்த அந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவனை எதிர்த்து சொன்ன ஒரு வாக்கியம்தான் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பொதுவா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் நாட்டை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கும். நான் இந்தியாவில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், திருச்சி மாவட்டத்தில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், திருப்பட்டூர் பூமியில பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன். இப்படி நமக்கு நம்முடைய பூமி புனித பூமி பெருமையா இருக்கும். ஆனா எனக்கு சில ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டுல ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற வருத்தம் மனசு ரொம்ப நெருடுது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நாட்டுல சொல்லி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுவான். ஆனா இதே தமிழகத்தில பெரும்பான்மை என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அப்பாவி இந்துக்களுக்கு உரிமை கொடி என்று சொல்லி ரோட்டில் இறங்கி போராட கூட இந்த நாட்டில் அனுமதி கிடையாது. இந்தியாவில் இருந்து மதத்தின் பெயராக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா வாழ மாட்டோம், நீ வேற நான் வேறன்னு சொல்லி இந்தியா ரெண்டா அடிச்சு பாகிஸ்தான் ஒரு நாடை கொண்டு போய் பங்களாதேஷ் ஒரு நாடை உருவாக்கி இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சான். 1947 33% இந்துக்கள் அந்த பங்களாதேஷ் நாட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு வெறும் 7% இந்துக்கள் மட்டும்தான் பங்களாதேஷ் நாட்டில் இருக்காங்க. அப்ப மீதி அங்க இருந்த இந்துக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? 33%இருந்து 7% வரைக்கும் பங்களாதேஷ் நாட்டில் வாழ்ந்த இந்துக்கள் எண்ணிக்கை குறைகிறது என்று சொன்னால், அந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக எத்தனை அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்திருக்கும். இப்ப சமீபமா 1 மாத காலமாக பங்களாதேஷ் நாட்டில் மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சான். என்ன போராட்டம்? பங்களாதேஷ் நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டு யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க குடும்பத்துக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணான். பங்களாதேஷ் முஸ்லிம்கள் நாடு, இந்த நாட்டுல இந்துக்களுக்கு என்னடா வேலைன்னு சொல்லி ஒரே நாள் இரவுல 22 மாவட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்து கோவில்களை இடிக்கிறான், கொளுத்துறான், நூற்றுக்கணக்கான இந்துக்களை நடு ரோட்ல போட்டு வெட்டான்.
ஏற்கனவே எங்க மாவட்ட துணைத் தலைவர் சொன்னார், முஸ்லிம்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் 56 நாடுகள் குரல் கொடுக்கும். இன்னைக்கு அரியலூர்ல ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை சொன்னா பாகிஸ்தான் பிரதமர் கண்டனம் தெரிவிப்பாரு, ஆப்கானிஸ்தான் பிரதமர் கண்டனம் தெரிவிப்பாரு, பங்களாதேஷ் பிரதமர் கண்டனம் தெரிவிப்பாரு, சவுதி அரேபியா அதிபர் கண்டனம் தெரிவிப்பாரு. அரியலூர்ல ஒரு கிறிஸ்தவர் பாதிக்கப்பட்டா, ஒரு கிறிஸ்தவருக்கு மத ரீதியான பிரச்சனை ஏற்பட்டா அமெரிக்க அதிபர் கண்டிப்பாரு, இங்கிலாந்து பிரதமர் கண்டிப்பாரு. ஆனா இந்த உலகத்துல மதத்தின் பெயரால ஒரு இந்து பாதிக்கப்பட்டால், மதத்தின் பெயரால ஒரு கோவில் இடிக்கப்பட்டால் யார் கண்டனம் தெரிவிப்பா? இந்த இந்திய நாட்டு பிரதமரை தவிர கண்டனம் தெரிவிக்க நமக்கு ஒரு நாடு கிடையாது. இந்த நாட்டை விட்டா வேற நாடு நமக்கு நாதி கிடையாது. காரணம், இஸ்லாமியர்களுக்கு 56 நாடு, கிறிஸ்தவர்களுக்கு 60 நாடு இருக்கு. நம்ம இந்து மதத்தை சேர்ந்த நமக்குன்னு இருக்க நாடு இந்த இந்தியா மட்டும்தான். இப்படிப்பட்ட இந்த இந்தியாவுல பங்களாதேஷ் நாட்டில் இருக்க இந்துக்களை அடிக்கிறாங்க, அங்க இருக்க பெண்களை கற்பழிக்கிறாங்க, ரோட்ல போட்டு வெட்டுறான். எங்க மனசு புண்படுது. இந்துக்களுக்காக நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லி 15 நாட்களுக்கு முன்னாடி காவல்துறையிட்ட அனுமதி கேட்டா அனுமதி இல்லைன்னு மறுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அனுமதி இல்ல? எதுக்கு அனுமதி இல்ல? பாலஸ்தீனத்துல முஸ்லீம் நாட்டுக்கு சண்டை. அதுக்கு இங்க இருக்க முஸ்லீம் ஆர்ப்பாட்டம் பண்ண காவல்துறை அனுமதி கொடுக்குது. சிரியாவுல முஸ்லீமுக்கு சண்டை. அதுக்கு இங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண, திருச்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ண காவல்துறை அனுமதி கொடுக்குது. மதத்தின் பெயரால் இந்துக்களை படுகொலை செய்யற இஸ்லாமிய நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொன்னா காவல்துறைக்கு அனுமதி கொடுக்க எங்க வலிக்குது? அரியலூர் ஆர்ப்பாட்டம் பண்ணாம சவுதி அரேபியா ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? எங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? நமக்கு இருக்க நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே ஏன் அழுவதற்கு கூட உரிமை இல்லைன்னு சொன்னா என்ன ஜனநாயக நாடு இந்த நாடு? நீதிமன்றம் போய் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்கி பண்றோம். நேரத்தை பாத்தீங்கன்னா 3 to 4 காலையில இருந்து சொந்த வேலைக்கு போகாம எல்லாரும் ஒரு நாள் பொழப்ப விட்டுட்டு 3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க பங்களாதேஷ் நாட்டில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக அரியலூர்ல 50 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் பண்றோம். வேற யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா? நீ நெத்தில பொட்டு வைக்கிறங்கிறதுக்காகவே நெத்தி போட்டுல சுடுறான், கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டுறங்கிறதுக்காகவே கழுத்தை வெட்டுறான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னா வெட்டுறான், ஓம் நமச்சிவாய சொன்னா கோயிலை தீ வைக்கிறோம். இப்படி இந்துக்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா இந்து முன்னணியை விட்டால் வேறு எவை குரல் கொடுப்பான்? அப்படி அழுவதற்கு கூட இந்த நாட்டில் எங்களுக்கு உரிமை இல்லையா? நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்குங்க தமிழக அரசு? எதுக்கு தமிழக அரசு? எதுக்கு காவல்துறை? அதுக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அத்தனை அதிகாரங்களையும் உத்தரவுகளையும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒட்டுக்கலாமே. ஆர்ப்பாட்டமா? நீதிமன்றத்தை போய் பாரு. கல்யாணமா? நீதிமன்றத்தை போய் பாரு. கக்கூஸ் கட்டணுமா? நீதிமன்றத்தை போய் பாரு. உனக்கு எதுனாலும் நீதிமன்றத்தை பாருன்னு சொன்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு? காவல்துறை எதுக்கு? அரசு அதிகாரிகள் எதற்கு? இந்த நாட்டில் பெரும்பான்மை இந்துவா இருந்தும் கூட ரோட்டில் இறங்கி போராடுவதற்கு கூட அரசாங்கம் அனுமதி இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் சென்று 15 நாட்கள் கழித்து அரியலூரிலே இந்த மொத்த வெயில்ல ரோட்ல நின்று கத்தணும்னு சொன்னா எங்க தலையில என்ன எழுதியிருக்கான், நாங்க தான் இந்து மதத்தோட தலைவர்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி, இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி, தமிழகத்தை ஏற்கனவே ஆண்ட எதிர்கட்சி, ஆள போற கட்சி, எந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னோன தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுக்கிறாரு. பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாரு. அதுவே பங்களாதேசத்துல இந்துக்கள் பாதிக்கப்பட்டா ஏங்க 2 கட்சியும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? இந்துக்கள் ஓட்டு போட்டுதானே ஆட்சிக்கு வந்தீங்க. பெரும்பான்மை 90% தமிழ்நாட்டில் இந்துக்கள் தானே இருக்கும்.
90% இந்துக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசியல்வாதிகள் பங்களாதேஷில் படுகொலை செய்யப்படுகிற இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இதற்கு கண்டன குரலாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட வரலன்னு சொன்னா என்ன காரணம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சூடு சொரண மானம் வெக்கம் ஒண்ணும் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு படிப்பு கல்யாணம் புள்ள பெத்து கூட வாழ்ந்து சாவர வரைக்கும் நல்லா இருந்து செத்து போனப்பா. பங்களாதேஷ்ல அந்த பங்களாதேஷ் நாட்டோட தலைநகர் பேரு டாக்கா. அங்க புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்கு. ஏன் டாக்கான்னு சொன்னா அந்த ஊரோட காவல் தெய்வம் பேரு டாக்கேஸ்வரி அம்மன். இன்னைக்கு அது முஸ்லீம் நாடா போயிருச்சு. அந்த கோயில போய் தாக்குதல் பண்ணோம். தினமும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க இஸ்கான் ஒரு கிருஷ்ணர் கோயில் அன்னதானம் போடுறான். எல்லா முஸ்லீமும் திங்கிறான், இந்து திங்கிறான், எல்லாரும் தான் திங்கிறான். ஆனா மதம் வந்தோன அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தாக்கிய முதல் கோவில் இஸ்கான் கிருஷ்ணர் கோவில். யாருக்கு மதவெறி? யாரு மத தீவிரவாதி? இந்துக்கள் நானும் வேற வேற, நான் வாழ மாட்டேன்னு சொன்னேன், இந்தியாவை வெட்டி பிளந்துட்டு போனானே அவன் மத தீவிரவாதியா? இல்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக மைக்க முடிச்சு பேசுற நாங்க மத தீவிரவாதியா? யாருங்க தீவிரவாதி? பிறகு ஏன் இந்து முன்னணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கணும்? ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு படி ஏறி 15 நாள் அலைஞ்சி அதுக்கு நாங்க ₹1,00,000 செலவு பண்ணி, அப்ப இந்த நாடு யாருக்கான நாடு? தமிழ்நாடுங்கிறத தாலிபான் நாடுன்னு மாத்திக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் ரோட்ல நடக்க கூடாது, பெண்கள் சிரிக்க கூடாது, இந்துக்கள் யாரும் நெத்தியில கொண்டு வைக்க கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடு உண்டு ஆப்கானிஸ்தான்ல. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு. இந்து மதத்துக்காக பேசினா கைது, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி இல்ல. அப்புறம் எதுக்கிய பேர் மட்டும் தமிழ்நாடு தாலிபான் நாடுன்னு வச்சுக்கிட்டு பிரச்சனையே இல்ல. இது தாலிபான் நாடு நம்ம பண்ணக்கூடாதுன்னு பேரலாம், பேர் தமிழ்நாடு. ஆனா ஒரு தமிழ் இந்து பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்க கூடாது. என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்! பெரும்பான்மையாக பேர் மட்டும் பெரும்பான்மை இந்துக்கள், ஆனா குரல் கொடுக்க நாடு இல்லைங்க. இப்படி பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்கு இந்து முன்னணியை விட்டால் குரல் கொடுப்பதற்கு யார் இருக்கா? 1947 இந்தியாவை பிளந்துகிட்டு பாகிஸ்தான் போகும்போது எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அப்ப இந்தியா இந்துக்களுக்கான நாடா தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு சட்டத்தை வகுத்து கொடுத்தாரு அம்பேத்கர். சொல்றார் என்ன? பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தாச்சு முஸ்லீமுக்கு, அது முஸ்லீம் நாடு, இந்தியா இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். இன்னைக்கு எப்படி விலை போற அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அன்னைக்கும் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்தியா மதச்சார்பற்ற நாடு, யாரு வேணாலும் வாழலாம், இந்து வாழலாம், கிறிஸ்டின் வாழலாம், முஸ்லீம் வாழலாம், எல்லாம் வாழலாம், காலம் முழுக்க இந்து மட்டும் அடிமையாவே இருக்கணும். முஸ்லீமுக்கு சலுகை, கிறிஸ்டினுக்கு சலுகை, எல்லாம் சலுகை அனுபவிங்கடா. இந்த நாட்டில் எவெல்லாம் பிறந்து இந்துன்னு சர்டிஃபிகேட் வச்சிருக்கானோ எல்லாம் அனுபவிங்க, எல்லாம் கொடுமை அனுபவிங்கன்னு சொல்லி வச்சுட்டு போட்டான். அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்கள் என்ன ஆனார்கள்? இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது பாகிஸ்தான்ல வெறும் 2% இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அங்க இந்துக்கள் இது என்னங்க ஆனாங்க? பங்களாதேஷில் இருந்த 33% இந்துக்கள் எங்கே போனாங்க? அஜித்ங்கிற ஒரு நடிகர் ஒரு படம் எடுத்தார்ல, அத்திப்பட்டி கிராமம். அதே போல பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் மதத்தின் பெயரால் நீ இந்துவா இருக்காத, முஸ்லிமா மாறு, குரான படின்னு சொல்லி வலிகட்டாயமாக பல பேரை வெட்டி கொன்று மதம் மாற்றி இருக்கிறார்கள். இதுக்காக யாரு குரல் கொடுப்பா? அமெரிக்க அதிபர் குரல் கொடுப்பாரா? பிரிட்டன் அதிபர் குரல் கொடுப்பாரா? வங்காள தேசத்துல இந்துக்கள் பாதிக்கப்பட்ட உடனே முதல் குரல் தமிழகத்தில் இருந்து இந்து முன்னணியின் குரல். இந்த உலகத்திலேயே இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் பங்களாதேஷை கண்டித்து குரல் கொடுத்தார். உலகத்தில் எத்தனையோ பிரதமர் இருக்கான், ஒருத்தர் குரல் கொடுக்கல. காரணம் என்ன? நம்ம நாடு, நம்ம நாட்டு பிரதமர், நம்ம இந்துக்களுக்கு இவர்தான் குரல் கொடுக்க முடியும். இதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் போன ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, CAA
என்ஆர்சி என்பிஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். என்ன சட்டம்? பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷில் இருந்தோ மத ரீதியாக துன்புறுத்த, பங்களாதேஷ்ல யார் சிறுபான்மை? இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை. அங்க மத ரீதியா துன்புறுத்தல் பட்டு இந்தியாவிற்கு வந்தால் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. இதுல முஸ்லீமுக்கு எங்க பிரச்சனை? அடிக்கிறதே முஸ்லீம் தான். பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இந்துக்களை அடிச்சு விரட்டதே முஸ்லீம் தான். உடனே தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் 1000 பேர் 2000 பேரை கூட்டிட்டு ஒப்பாரி வைக்கிறான். ஐயோ அந்த சட்டம் வந்துருச்சு, எங்களுக்கு ஆபத்து, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்குன்னு பொய்யா மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்றான். இன்னைக்கு நிரூபணமாயிருச்சு. பங்களாதேஷ்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிடக்கு இந்தியா எல்லையில வந்து காத்து கிடக்கிறான். இந்தியாவோட சேர்த்துக்க, எங்களுக்கு வேற நாடு எங்க இருக்குன்னு சொல்லி இந்திய எல்லையில தினமும் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் வந்து காத்து கிடக்கிறான். எங்க போவோம்? நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா ரெண்டே சாய்ஸ். ஒண்ணு இங்க இருந்தே செத்து போனோம், இல்ல நேரம் ஒன்ன கட்டில முடிய செத்து போனோம். ரெண்டே சாய்ஸ் தான். எந்த நாட்டுக்காரனும் இங்க இருக்க நமக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டான். நீங்க பாகிஸ்தான் போனாலும் சேர்த்துக்க மாட்டான், இலங்கை போனாலும் சேர்த்துக்க மாட்டான், பங்களாதேஷ் போனாலும் சேர்த்துக்க மாட்டான். இலங்கை தமிழர் பிரச்சனை. தமிழ எங்க போனா நேரா நம்ம இந்தியாவுக்கு தான் வரோம். வேற எங்க போவோம்? நமக்குன்னு இருக்க நாடு இந்த நாடு தானங்க, வேற எந்த நாடு இருக்கு? இப்படி பங்களாதேஷிலே அனுதினமும் இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட இந்து கோவில்களை இடித்து கொண்டிருக்கான். நூற்றுக்கணக்கான பெண்களை ரோட்டில் கற்பழித்து கொண்டிருக்கான். அந்த பங்களாதேஷ் நாட்டில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பெரிய பெரிய ஆட்களான இந்துக்கள் எல்லாம் வியாபார நிறுவனங்களை கொளுத்தி இருக்கான், பொருளாதார ரீதியாக துன்புறுத்தி இருக்கான். பொதுவா அந்த நாட்டில் கிரிக்கெட் ஃபேமஸ். பங்களாதேஷ்ல அந்த நாட்டில் ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், ஒரு இந்து வீரர். அவர் இந்தியாவை வைத்து போராடி பங்களாதேஷுக்கு நிறைய வெற்றிகளை பெற்று கொடுத்திருக்கிறார். அவரு வீட்டை ஒழிச்சிருக்காங்க. எவ்வளவு மத வெறி, எவ்வளவு இஸ்லாமிய மத வெறி பாருங்க. அவன் நாட்டில் பிறந்து அவன் நாட்டுக்காக விளையாடின ஒரு இந்துவை, ஒரு இந்து கிரிக்கெட் வீரர் வீடு கொளுத்திருக்கான். நல்ல நேரம் அவர் தப்பிச்சுக்கிட்டார். காரணம் என்ன? அவர் இந்துங்கிறதுனால. அதே பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர், அவருக்கு இந்து மதத்தை மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது, எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியவர். அவரோட வீட்டையும் கொளுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கருவிகளை கொளுத்திருக்காங்க. இப்படி திட்டமிட்டு பங்களாதேஷ் நாட்டில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு நீதி வேண்டும். மத்திய அரசாங்கம் உடனடியாக பங்களாதேஷ் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வேற யாரும் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? தூதரக ரீதியாக சட்ட ரீதியாக பங்களாதேஷ் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும். அங்கிருந்து அகதியாக வரக்கூடிய இந்துக்களுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். இது இந்து முன்னணியோட கோரிக்கை. வேற எந்த நாடும் கை கொடுக்காது. அதனால பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கும் அகதிகளுக்கும் இந்த பாரத நாடு, இந்த இந்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் அந்த நேரத்தில் வச்சுக்கிறோம். இப்படி தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராக பங்களாதேஷில் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு அகண்ட பாரதம். வீர சாவர்கர் அன்றே சொன்னார், இந்த பாரத மாதாவின் கைகளை எங்கெங்கெல்லாம் வெட்டினார்களோ மீண்டும் இதெல்லாம் ஒன்றாகிறது என்றால் அன்றுதான் தீர்வுன்னு சொன்னார். பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் என்று மீண்டும் இந்தியாவோடு மீண்டும் இணைக்கிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு. நடக்காது நினைக்காதீங்க. இந்த 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவோட இணைய போதும் கண்டிப்பா நினைக்காதீங்க. இதே ஒரே ஒருத்தர் வீரத்துறவி ராமகோபாலன், இந்து முன்னணி நிறுவனர், ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் கன்னியாகுமரியில். என்ன? காஷ்மீர் 370வது சட்டப்பிரிவை நீக்கி இந்தியாவோடு இணைக்கிற ஒரு ஆள் குரல் கொடுத்தார். ஒரு ஆள் 2000 3000 ஆகி இந்தியா முழுக்க பரவி ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே 370வது சட்டப்பிரிவை நீக்கி இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் குரல் தமிழகத்தில் இந்து முன்னணியின் குரல். தீர்க்கவே முடியாத பிரச்சனை அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனை. டிசம்பர் 6 வந்துவிட்டால் தமிழகம் முழுவதும் மசூதியை இடிச்சு விட்டான்னு சொல்லி ஒப்பே கூட்டம்.
அதை முறியடித்து அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் முதல் குரல் தமிழகத்தில் ஆரம்பித்த வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் குரல். இன்னைக்கு அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய 12 கோரிக்கைகளில் ஒன்று, அகண்ட பாரதம் மீண்டும் அமைப்போம், அகண்ட பாரதம் மீண்டும் அமைப்போம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. பங்களாதேஷிலும் பாகிஸ்தானிலும் சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்துக்களுக்கு குரல் கொடுங்கள். இத்தனைய நேரம் நாங்கள் பேசியதை வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரே வேண்டுகோள், பிறந்தது இந்துவாக பிறந்து விட்டோம், வாழ்வது இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறக்கும் வரை இந்துவாகவே இறந்து விடுங்கள். எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இந்து மத ரீதியாக பாதிக்கப்பட்டால் கண்ணீராவது வடியுங்கள், மனசுல கஷ்டமாவது படுங்க. இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சொர்க்கமே கிடைக்காது. ஒருவன் உலகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு இந்து பாதிக்கப்பட்டால் எவன் ஒருவன் அதற்காக வருத்தப்படுகிறானோ, குரல் வைக்கிறானோ அவனே உண்மையான இந்து என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த உலகத்தில் எங்கு பாதிக்கப்பட்டாலும், பங்களாதேஷ் இல்ல அமெரிக்காவிலேயே இந்து பாதிக்கப்பட்டாலும் 5 இந்து நினைக்கிறேன் அரியலோட நின்று கட்டுவான் இந்து மதத்துக்காக. அதனால அத்தனை இந்துக்களுக்கும் உங்களுடைய கோரிக்கை, இந்து மதத்துக்காக வாருங்கள், இந்து மதத்துக்காக குரல் கொடுங்கள். சில தினங்களுக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டம் நம்முடைய ஆண்டி மடத்துல தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்போட மாவட்ட தலைவர் முகநூல் பதிவு போடுறார். என்ன மேல நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எது கருத்துரிமை? திங்கிறது இங்க, தூங்குறது இங்க, பேடுறது இங்க, வேலை செய்யறது இங்க, விசுவாசம் இங்க. இந்தியா நாட்டுல இருந்துகிட்டு இந்திய சுதந்திர கருப்பு தினமா இந்திய நாட்டை இழிவுபடுத்தி ஒருத்தன் முகநூல்ல பதிவு போறான்னு சொன்னா அவனை இந்த நாட்டோட தேசத்துறையோட வழக்குல காவல்துறை கைது பண்ணிருக்கவரா? அதுதானே ஒரு நல்ல காவல்துறைக்கு அழகு. கைது செய்யவே இல்லை. அதை கண்டிச்சு இந்து முன்னணி சார்பா போராட்டம் பண்றோம்னு ஆண்டி மடத்தில் அறிவிக்கும். எங்க மனசு புண்பட்டு இருக்கு. தேசிய குட்டி எரிச்சிருக்கான். எத்தனையோ பேர் ரத்த சிந்தி வியர்வு சிந்தி கொடுத்த சுதந்திரம் அதை இழிவுபடுத்துறான்னு சொல்லி ஆண்டி மடத்துல இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம். ஆர்ப்பாட்டத்துக்கு தடை. தேச துரோகி அந்த தந்தை பெரியார் திராவிட கழக மாவட்ட தலைவர் இந்த நாட்டை இழிவுபடுத்தி தேசிய குடி எரிச்சு பதிவு போடுறான். அவனுக்கு கருத்து சுதந்திரம். அவன் போட்டது என் மனசை புண்படுத்தி இருக்கு. அவனை கைது செய்யுன்னு சொல்லி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் தடை. ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். ஆண்டி மடம் ஊருக்குள்ள போகும்போது வழிகட்டாயமா இந்த ரோட்ல ரவுடி எல்லாம் சுத்துவான் பாருங்க, கத்திய வச்சுக்கிட்டு ரவுடி சுத்துவான் பாருங்க, அவனை போலீஸ் எப்படி மடக்கி வண்டி ஏற்றுவாங்க அதே மாதிரிதான் நிறைவேற்றினாங்க. நானும் தயிர் சாதம் தாங்க சாப்பிடுறேன். ரவுடி சங்கத்துக்கு யாருமே கிடையாது. தயிர் சாதமும் புளியோரையும் சாப்பிடுறோம். எங்களெல்லாம் இந்த ரவுடி மாதிரியா இருக்கு. ரவுடியை எப்படி கைது பண்ணுவாங்களோ அதே போல ரோட்டை மறிச்சு வழிகட்டாயமா தள்ளி ஏத்துனாங்க. நாங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தோம்னு சொல்ல கூட இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல. இன்னமே காவல்துறை சட்டையை கைது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். உறுதிமொழி இருக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டுல இந்த தேசத்தை இந்த நாட்டை நான் நேசிப்பேன். இது இந்தியாவுல ஒரு உறுதிமொழி இருக்கு தெரியுமா? இந்த நாட்டோட உறுதிமொழி என்ன? இந்தியா என் தாய்நாடு. ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு அரசு நிலை அதிகாரிகளும் முதல் எடுத்துக்கொண்டிருக்கிற வேலை என்ன? இந்தியா என்னுடைய தாய்நாடு. அந்த தாய்நாட்டுக்கு அரியலூர் மாவட்ட காவல்துறையே தேச துரோகம் பண்ணியிருக்கு. அப்ப முதல்ல ஆண்டிமடம் இன்ஸ்பெக்டர் மேல தேச துரோக வழக்கு பதிவு பண்ணணும். அரியலூர் மாவட்ட எஸ்பி மேல தேச துரோக வழக்கு பதிவு பண்ணணும். காரணம் என்ன? தேச துரோகிக்கு ஆண்டிமடம் இன்ஸ்பெக்டரும் அரியலூர் மாவட்ட எஸ்பியும் கொடுப்பாங்களா? சந்தேகம் நியாயம் தானே? தேச துரோகி மேல கைது பண்ணாம தேச துரோகிக்கு சப்போர்ட் பண்றீங்களே, தேசிய குற்றத்தை எரிக்கிறானே அவனை கைது பண்ணாம நியாயம் தைக்க போன எங்களை கைது பண்றீங்கன்னா எங்க மனசு கொண்டு வரும். அடிச்சு ஏத்துறீங்க. அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல என்ன தவறு செஞ்சோம்? ரோட்டை மறிச்சோமா, பச உடைச்சோமா, டீக்காரனை கெட்ட வார்த்தையில திட்டினோமா, இல்ல போலீஸ் ஏத்தா தப்பா பேசணுமா? நியாயமா ஆர்ப்பாட்டம் சட்டப்படி பண்ண எங்களை ரவுடிகளை கைது பண்ணுவது போல கைது பண்ணீங்களே, என்ன நியாயம்? அப்ப அந்த தேச துரோகிக்கு என்ன தண்டனை? அவன் பதிவு போட்ட வந்துட்டான். 3 பதிவு போடுறேன் தெரியுமா? நான் என்னமோ நினைச்சேன். ஆனா என்னை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனவன
அரியலூர் மாவட்டத்தில் இருக்க திமுக முக்கிய புள்ளிகள், முக்கிய அமைச்சர் எல்லாரும் எனக்காக பேசி என்னை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எந்த திமுக முக்கிய புள்ளி, எந்த திமுக முக்கிய அமைச்சர், எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். பல பேர் செக்கிழித்து உயிரை கொடுத்து இந்த நாட்டிற்காக போராடிய அத்துணை பேரின் தியாகம் அரியலூர் மாவட்ட எஸ்பியையும் பாண்டியமரம் இன்ஸ்பெக்டரையும் கண்டிப்பா சும்மா விடாது. மனசாட்சி உறுத்தணும், மனசாட்சி உறுத்தும். நான் பேசுற வீடு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. மனசாட்சி உறுத்தணும். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்தியும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இந்த அரியலூர் ஆண்டிமட விஷயம். நீதிமன்றம் போவோம், கண்டிப்பாக சட்டத்தை நிலைநாட்டுவோம். எந்த அதிகாரியாக இருந்தாலும் விட மாட்டோம். தேசிய கொடி எரிச்சா கருத்துரிமை. இப்ப நான் ஒரு பேச்சு பேசினா இப்ப என்ன காவல்துறை கைது பண்ணி கொண்டு போயிருவாங்க. இப்ப இருக்க முதலமைச்சரையோ இல்ல துணை முதலமைச்சரையோ இல்ல இந்த ஏரியா அமைச்சரை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினா போதும், ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போறதுக்குள்ள போலீஸ் வண்டியில ஏற்றி நீங்க கருத்து சொல்றதுக்கு எதிராக பேசுறீங்க, முதலமைச்சர் அவமாரியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கைது பண்ணி கொண்டு போயிருவாங்க. இது முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த உரிமை கூட இந்த நாட்டில் இருக்க இந்த தேசிய கொடிக்கும் இந்த இந்திய நாட்டுக்கும் கொடுக்கலையே. என்ன கருத்துரிமை? அப்ப இந்த அரசாங்கமும் அரியலூர் மாவட்ட காவல்துறையும் யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க? தேச துரோகிக்கு விசுவாசமா இருக்கீங்களா? தேச துரோகிக்கு அரியலூர் மாவட்ட காவல்துறை உடந்தையா இருக்கிறதா? இந்த கேள்வி கேட்பது நியாயம் தானே? தவறு செய்தவனை கைது பண்ணாமல் தட்டி கேட்ட எங்களை காவல்துறை கைது செய்வதுன்னா என்ன பிரச்சனை? ஆர்ப்பாட்டம் தேசிய கொடி ஏந்த ஆர்ப்பாட்டம் ஆண்டிமடத்துல கையில மூவர்ண தேசிய கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். ஒரு பங்களாதேஷுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாலிமர் நியூஸ்ல காலையில லைவ் போடுறான். என்ன போடுறான்? பங்களாதேஷ்ல இருக்க இந்திய தூதரகத்தை அடிச்சு உடைக்கிறான் முஸ்லிம். எவ்வளவு வெறி! பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்தது யாருங்க? இந்தியாவை ஆண்ட அன்றைய இந்திரா காந்தி அம்மையார். துரோகம், பச்சை துரோகம் பண்ணான். நம்ம நாட்டு தூதரகத்தை அடிச்சு உடைக்கிறோம். இந்தியாவில் அடையாளம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் 4 மாசம் நல்லாது. நாட்டை இழுத்து முடிக்கணும், செத்து போனது இந்தியாவுக்கு வரணும். அப்படி இந்த நாட்டில் தின்ன சோத்துக்கு அந்த உப்பு விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசம் பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு இல்லை. அதே மாதிரிதான் அரியலூர் மாவட்ட காவல்துறையும் விசுவாசம் எங்க வச்சிருக்கீங்க? பாகிஸ்தான் கொடியை நான் எரிச்சேன் எங்க? கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி செந்துறையில இந்து முன்னணி சார்பு ஒரு போராட்டம். என்ன போராட்டம் தெரியுமா? நம்ம பார்டர்ல ராணுவ வீரர்களை கொடூரமா கொண்டாடுங்க. அம்மனமா அவளை உருவிட்டு பாட்டு அவங்க பின்வழியா விட்டு உடச்சு கொண்டான், தலையை துண்டிச்சு கொண்டான் நம்ம நாட்டு ராணுவ வீரர்களை. அதை கண்டிச்சு செந்துறையில இந்து முன்னணி சார்பா பாகிஸ்தான் கொடி எரிச்சோம். அந்த தைரியம் இந்து முன்னணிக்காரர்கள் மட்டும். பாகிஸ்தான் கொடி எரித்ததற்கு செந்துறை காவல் நிலையத்தில் எங்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. அப்ப இங்க இருந்த காவல்துறை யாருக்கு விசுவாசம்? பாகிஸ்தான் கொடியை எரித்த இந்து முன்னணிக்காரன் மீது வழக்கு பதிவு. இந்த நாட்டில் இருந்து கொண்டு பெரும்பான்மையாக வரக்கூடிய இந்த நாட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய மூலவர்த்த தேசிய கொடியை ஒருத்தன் எரிக்கிறான், அவன் மேல வழக்கு பத்தி பண்ணல. உங்கள் விசுவாசம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதனால இந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்து முன்னணியின் கோரிக்கை என்ன? பங்களாதேஷும் ஆண்டிமடமும் எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான். இந்த ஆர்ப்பாட்டம் பங்களாதேஷுக்காக தான், ஆனா ஆண்டிமடம் அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தந்தை பெரியார் திராவிடர் கழக அந்த மாவட்ட தலைவர் மீது நியாயப்படி அவர் செய்த தவறு